அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலே அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களுடைய கட்டளைப்படி, ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 4 நாட்களாக பல பொய்கள் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி திமுகவும் அவங்களுடைய அணிகளும் கீழடி என்ற பெயரில் பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு நேற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பாக என்னை பேரை சொல்லி இது மாதிரி அவர் கீழடி நாகரிகத்தையே இந்திய நாகரிகம், பாரத நாகரிகம்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிவிட்டிருக்கிறாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது, கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த கீழடியை வச்சு அரசியல் செய்கிற இயக்கம் திமுக. ஓகே, எந்த இடத்துலையும் ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம்தான் அகழ்வாய்வுத்துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. நான் அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, இது வரைக்கும் 39 இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். அந்த 39 இடங்களில் 33 இடங்களில் அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம். புரட்சி தலைவர் காலத்தில் என்னைக்கு ஒரு முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி இன்றைக்கி ஈரோட்டில் கொடுமணல், அதை பற்றி இன்றைக்கி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேசுகிறாங்க. கொடுமணலில் தான் தமிழர் முதல்ல இரும்பு பதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்டு ஒதுக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே போல் இன்றைக்கி அந்த கீழடியை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கீழடியின் தாய்மொழின்னு அதை வச்சு உருவக்கேலி செய்து இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கீழடி என் தாய்மொழின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். அன்றைக்கி சிகாகோவில் உலகத்தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்துறதுக்கு முழு உதவியாக இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பற்றி. அந்த உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது, புரட்சி தலைவி நடத்தியது. அதற்கு அடுத்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்றைக்கி சிகாகோ மாநகரத்தில் அன்றைக்கி ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்கே காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மொழி. அந்த கீழடி என் தாய்மொழி பேரை வச்சது நான் தான் அன்றைக்கி அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி. அதே போல் பல இடங்களில் அகழ்வாய்வுகள், அழகன்குளத்திலிருந்து எங்கே பாண்டிய நாட்டின் மிக முக்கியமான துறைமுகமாக இருந்த அந்த இடத்துல அழகன் குளத்தில் 3 முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைவியின் ஆட்சி, புரட்சி தமிழரின் ஆட்சி. இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் 8 அகழ்வாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான். 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு. இன்றைக்கி எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள், அதே போல் நம்ம கார்ட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டை படியெடுக்கக்கூடிய நிபுணர்கள், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். அதற்கு வித்திட்டது ஒரே ஜீவோவில் 15 தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கி கீழடின்னு பேசுகிறீங்களே, அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூவில் பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து
10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். இது எல்லாம் இது இல்லாமல் இன்னைக்கு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு படம் போடுறீங்க. மோடி தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறீங்க. கண்டிப்பாக இது எங்கள் சட்ட ரீதியாக அதை சந்திப்போம். அதுக்கு மேலே டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கலை. அந்த 5 ஆண்டுகள் 2006 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகளில் இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியகம் துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 26 கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி. இந்த மாதிரி தொல்லியல் துறை, இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம், நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் 100 கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி. உங்க ஆட்சியில் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த 2006 2011 திருப்பி சொல்றீங்க. 67 கலைஞர் வந்த உடனே தான் தொல்லியல் துறை துவங்கியது இல்லைன்னு மறுக்கல. 5 அகழ்வாய்வுகள் அந்த 5 ஆண்டுகளில் துவங்கப்பட்டன. ஆனா அந்த 5 அகழ்வாய்வுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த 39 அகழ்வாய்வுகளில் 33 அகழ்வாய்வுகள் எங்களால் நடத்தப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா 67க்கு முன்னால் ஒன்றும் இல்லை, இந்த துறையே கிடையாது, இந்தியாவிலே துறை கிடையாது. அதுக்கு நீங்கள் துறையை ஆரம்பிச்சிங்க. ஆனால் என்னைக்கு கார்பன் டேட்டிங் வந்ததோ, என்னைக்கு ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும், இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும், இட்டாலிக்கு அனுப்பணும். நீங்கள் இன்னைக்கு அறிக்கையில் சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அம்மா அவர்கள் வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம். அழகன்குளத்துக்கு அடுத்து 6 இடங்களில் அகழ்வாய்வு செஞ்சோம். இன்னைக்கு இவங்க பெருசாக பேசுகிற கொடுமணல்ல இருந்து, கீழடியிலிருந்து, அந்த அழகன்குளத்தில் சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து, ஆதிச்சநல்லூரில் மத்திய அரசாங்கத்தால் உங்கள் காங்கிரஸ் திமுக உட்பட்ட மத்திய அரசாங்கம் அவங்க அதை ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணலை. 5 முறை அந்த அமைச்சரை, பண்பாட்டு அமைச்சரை சென்று சந்திக்க வைத்தார் எடப்பாடியார். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண வச்சோம். ஏன்னா ஆதிச்சநல்லூர் ரோமானிய பேரரசுடைய பாண்டிய நாட்டுக்கு இருந்த பல தொடர்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய முதுமக்கள் தாழிகள் அடங்கிய இடம் அந்த ஆதிச்சநல்லூர். பார்த்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டை என் கையால் நான் பெற்று வந்தேன். சத்தியவதின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஏஎஸ்சியுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு இருந்தவங்க, மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சிருந்து அவங்ககிட்ட இருந்து நிதியை பெற்று, நீங்கள் பெற்ற நிதியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் திமுக. இன்னைக்கு சொல்றீங்க மத்திய அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு அவன் என்ன கேள்வி கேட்டுட்டான் மத்திய அரசாங்கத்தில்? இவர் இப்போ ராமகிருஷ்ணா ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு கீழடியில். எப்போ கொடுத்தாரு? எந்த ரிப்போர்ட்டு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2014, 2015, 2016 இந்த 3 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாய்வுடைய ரிப்போர்ட்டை இவர் எப்போ கொடுக்குறாரு? போன வருஷம் கொடுக்குறாரு. ஓகே, என்னாச்சு 10 வருஷம்? ஏன் 10 வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல? எத்தனை முறை நான் டெல்லி சென்று இருப்பேன் தெரியுமா அந்த ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லி. ஏன்னா 3வது கட்ட அகழ்வாய்வு அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவி அம்மாவுடைய இறுதி ஆண்டு, அந்த ஆண்டில் ஸ்ரீராமன் ஒரு அதிகாரியை மாற்றி போட்டாங்க. ஸ்ரீராமன் அங்கே மதுரையில் கீழடியில் பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கீழடி அகழ்வாய்வு அந்த 3வது கட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் இதுக்கு மேலே தொடர்வதற்கு விருப்பம் இல்லை, இதில் மேட்ரு இல்லை அப்படின்னு நோட் வைக்கிறார். அவரை நான் 3 முறை சந்தித்தேன். என் வீட்டில் உட்கார வச்சு பேசினேன். எப்படிங்க அது இல்லாமல் இருக்கும்? எந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது? அந்த என்ன ப்ரெஷர்னாலும் நாங்கள் அதை எடுத்து நின்று செய்வோம்னு சொல்லி. ஆனால் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவருடைய பார்வை, இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இப்போ ராமகிருஷ்ணா தெலுங்கு பேசக்கூடிய தமிழர், இவர் பக்கா தமிழர்னு சொல்லக்கூடியவர் தான். ஆனால் அவர் என்ன பார்த்தாரு? இந்த இருக்கிற உபகரணங்களில் புதுசாக ஒன்றும் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதுறாரு. அப்போ புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டம். அதற்கப்புறம் எடப்பாடியார் வந்தவுடன்
அந்த இடத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குனாங்க. ஆனால் அம்மா எடுத்த முடிவு அது. அம்மா எடுத்த முடிவு வந்து மத்திய அரசாங்கம் செய்யலைனாலும் நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு முடிவு எடுத்தார். அந்த டயத்தில் தான் மதுரை மதுரை ஹைகோர்ட்டில் அந்த பிரான்ச்சில் அப்போ இந்த எழுமின் தமிழ் என்ற இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருந்ததில் அப்போ அதில் என்ன சொன்னாங்க, இந்த 10,000 பொருட்கள் மைசூருக்கு சென்ற பொருட்கள் ஏற்கனவே இருந்த 2 இடத்துல அகழ்வாய்வு செய்ததை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த அகழ்வாய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் அந்த ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த ஹைகோர்ட் உத்தரவு வருவதற்கு 2 நாட்கள் முன்னாலே அதிமுக அரசு கீழடியில் நாங்களே எடுத்து செய்வோம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டோம். ஏன்னா அதுவும் வந்து எந்த இடத்துல தோணும்னாலும் 200 வருஷத்துக்கு முந்தின விஷயம்னா மத்திய அரசாங்கம் பெர்மிஷன் வாங்கணும். அந்த அமைப்பில் நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். பெருமுயற்சி எடுத்து 6 மாதங்கள் கழித்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு 6 மாதம் கழித்து தமிழக அரசாங்கமே செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திட்ட நாங்கள் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கி அதில் செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் அண்ணன் எடப்பாடியார் ஒதுக்கிய ஃபண்ட். நீங்கள் அதை மறக்க முடியுமா? நாங்கள் அதை எடுத்து முதல் அறிக்கை 2019 இந்த இருக்கிற புக் ஃபேரில் எடப்பாடியார் அவர்கள் தான் வெளியிட்டார். அந்த முதல் அறிக்கையை வெளியிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு நான் நோட் போட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதில் என்ன சொல்லியிருந்தோம், அதில் எடப்பாடியார் என்ன பேசினார். ஏன்னா அன்னைக்கு தமிழர் நாகரிகம் 2500 3000 ஆண்டுகள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் மூலம் மட்டுமில்லை 8 விதமான நிரூபணங்கள் செய்யப்பட்டு எல்லா பொருட்களும் அந்த அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பி இட்டலிக்கு சாம்பிள் அனுப்பி 2 இடங்கள்ல இருந்து வந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் எந்த ஐயமும் இல்லாமல் 2500 2600 ஆண்டுகள் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு என்ன கேட்குறாங்க மத்திய அரசாங்கம் ராமகிருஷ்ணாட்டன்னா, எப்பா நீங்கள் அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தீங்களே, இப்போ கொடுத்துருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர் நாகரிகம் 1000 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் இருந்திருக்கலாம். இதுதான் கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு யாராவது ஏற்றுக்குவாங்களா? இப்போ கார்பன் டேட்டிங்கில் என்ன ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கா கார்பன் டேட்டிங் இதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க? இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் ராமகிருஷ்ணன் பதில் சொல்லணும். இதில் இறங்கி அரசியல் செய்ய பார்க்கிறது திமுக. ஓகே, என்ன நடந்திருக்கு? இதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம சொன்ன அறிக்கையில் மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் 5 அகழ்வாய்வுகள், 4வது கட்டம், 5வது கட்டம், 6, 7, 8 5 அகழ்வாய்வுகள் அண்ணன் எடப்பாடியார் பீரியடில் நடந்து எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறது, மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இதில் எதுவும் மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம பண்ண அறிக்கை. எல்லா மாநில அரசுக்கும் அந்த சுயாட்சி இருக்கு. இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் எந்த ஒரு யாரும் இது தப்பு அப்படின்னு சொல்லலை, யாரும் இது செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஆதிச்சநல்லூரில் மத்திய அரசாங்க செலவில் கட்ட வைக்கணும்னு சொல்லி அவங்கள 25 கோடி அலாட் பண்ண வைத்தது அண்ணன் எடப்பாடியார் அரசு. ஆதிச்சநல்லூரில் நாம் ஏற்கனவே ஒரு கட்டணம் வச்சுருந்தோம். ஆனால் அதை எடுத்துகிட்டு வேறு கட்டணம் வச்சு அவங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிப்பிக்கலாக அது கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டே இருக்குது. இது மாதிரி தமிழ்நாட்டில் 39 இடங்களில் பற்றை பெரும்புதூர் ஏடிஎம்கே உருவாக்கின இடம்ன்றதுனாலேயே அதை நீங்கள் இன்னைக்கு அகழ்வாய்வு பண்ணாமல் இருக்கிறீங்க. உலகத்திலேயே முதல் மனிதன் நடமாடிய பூமி பற்றை பெரும்புதூர்னு கண்டுபிடிச்சா அறிவிச்சோம்ல. ஏன்னா அது எங்கே போச்சு? ஏன்னா அது ஏடிஎம்கே பண்ணது, அம்மா உத்தரவு போட்டது, அதை நடத்தினது எடப்பாடியார், அறிக்கை கொடுத்தது நான். ஆனால் அதை நீங்கள் பேசவே மாட்டீங்க. இது போல பல இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. வைகை நாகரிகம், வைகை நதியை சேர்ந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தை கூட உடன்பாடு நிறைய இருக்கு, அதே எழுத்து வடிவங்கள் இருக்கு. இதை சொல்லாதவங்க இல்லை. ஆனால் அதனால ஆரிய திராவிடர் பண்பாடு அவங்க ஆரியர்கள் வெளியே அனுப்பிட்டாங்க, நம்ம இங்கே வந்தோன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்கள் அரசியல் பண்ண பார்த்தீங்க. அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நான் சொன்னது, எப்பா இது தமிழர் நாகரிகம் தான், இது பாரத நாகரிகம் தான், பாரத நாகரிகத்தோட அடிப்படை தமிழர் நாகரிகம். இதைத்தான் நான் சொன்னேன். அதை உடனே பெரிய பில்டப் கொடுத்து நேற்று அறிக்கை விடுறாருங்க. அவர் மனசில் என்ன இருந்து தெரியல. ஏன்னா அந்த பேச்சு பேசி அவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் நின்று அந்த இடத்துல நின்று விட்ட அறிக்கை, மாஃபா பாண்டியராஜனுக்கு நன்றி, உதயச்சந்திரனுக்கு நன்றி அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அறிக்கை இருக்குது. அந்த அறிக்கையும் காப்பி வச்சுருக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அப்போல்லாம் தோணலையா இது அப்போ அது எடப்பாடியார் பேர் அது இல்லைன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஏன்னா அதை நான் உடனே பதில் அறிக்கை விட்டு, இது எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு இந்த இடம்.
நீங்கள் ஏதோ ஒரு உதயச்சந்திரன் ஐஏஎஸும் பாண்டியராஜனும் பண்ண வேலை கிடையாதுன்றது அன்னைக்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். கீழடி என்பது உலக மாந்தர்கள் உலகத் தமிழர்கள் பேசுபொருள் ஆக்கியது எடப்பாடியார் ஆட்சி. ஏன் 10 கோடி செலவு பண்ணி அந்த உலக தமிழர் மாநாட்டை நடத்தணும், சிக்காகோவில் நடத்தணும்னு என்ன இது இருந்தது? 6000 தமிழர்கள் வந்தாங்க. உலகம் இங்கே இருக்கிற 6000 தமிழர்கள். அங்கே கீழடியை மகிமைப்படுத்தினோம். கீழடி என் தாய்மொழி என்ற வார்த்தையாடல் இருந்து இன்னைக்கு எல்லாமே பண்ணது நாங்கள். அதனால் தயவுசெய்து நான் அந்த சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். அகழ்வாய்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் தொன்மையானது என்று நிரூபிப்பதும் தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்று நிரூபிப்பதையும் ஐயன் திருபுர எந்த சந்தேகமும் இல்லாமல் உலகத்திற்கு கண்டறிக்க வைத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அதனால தான் அவர் புரட்சி தமிழர்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் இன்னைக்கு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். என்ன அவருக்கு பேச மாட்டார். நீங்கள் அவர் பேசலை, அவர் இதை பற்றி பேசலை, இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தாரு. நீங்கள் செய்யுங்க, தட்டி கொடுத்தாரு, நிதி கொடுத்தாரு. ஏன் 9 கோடி நிதி ஒதுக்கின 5 வருஷத்தில் நிதி ஒதுக்கினவங்க ஒரு வருஷத்துக்கு 105 கோடி சராசரியாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது 5 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியும் சேர்த்து. எந்த இடத்துலையும் நாங்கள் அதை பதிவு பண்ணாமல் இல்லை. இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால் நிதி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ஒரு பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, அது உங்கள் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் கீழடியில் உதித்ததுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். கீழடிக்கு முன்னாலே 38 ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் பல்லவ நாட்டிலையும் சரி, தொண்டை நாட்டுன்னு சொல்லக்கூடிய பல்லவ நாட்டிலையும் சரி, அங்கே தான் முதல்ல அகழ்வாய்வுகள் ஆரம்பிச்சது. பற்றைப்பெரும்புதூர்ல இருந்து இந்த பல்லவ மேடுன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துலையும் எத்தனையோ ஆய்வுகள் சென்றிருக்கின்றன. புரட்சி தலைவர் காலத்தில் துவங்கிய ஆய்வுகள். ஓகே, இதனால் தயவு செய்து நீங்கள் ஏதோ கீழடி தான் முதல்ல, அந்த கீழடியை கண்டுபிடிச்சது ஸ்டாலின்ற மாதிரி ஒரு பில்டப் மட்டும் கொடுக்கறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை சொல்றதுக்கு தான் மெயினாக வந்தேன். எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை தம்பி, இதுதான் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு சாம்பிள் அனுப்புறீங்க. இந்த சாம்பிள் அனுப்பப்பட்டது 2016 வருஷம். அகழ்வாய்வு நடந்தது 2014, 15, 16 3 ஆண்டுகளில். அவர் ராமகிருஷ்ணா அப்போ அவர் மேலே என்கொயரிலாம் இருந்தது. அவர் இந்த ஆய்வுக்கு போகாமல் வேற எங்கே போகிறாரு அப்படின்லாம் கேள்விகள் வந்துகிட்டு இருந்தது. அப்போ இருந்து ஆரம்பித்த பிரச்சனை இது. அதனால தான் அவரை அங்கே மாற்றினாங்க, அஸ்ஸாமை கொண்டு போய் போட்டாங்க. இவங்க அதை அரசியல் படுத்தியது. அவர் இதில் நிறையா கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால் அவரை அஸ்ஸாமுக்கு அனுப்பிட்டாங்க, இந்த தமிழ் நாகரிகத்துடைய தொன்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம், அதிமுக ஆட்சி. அப்போ ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அறிக்கை விட்டார், செய்யுங்க இந்த மாதிரி ராமகிருஷ்ணாவை நீங்கள் உடனே திருப்பி கொண்டு வரணும். நான் அவரை கூப்பிட்டேன். தமிழக அரசாங்கத்துடைய செலவில் அவரை அஸ்ஸாமிலேருந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறோம். என்னையா கண்டுபிடிச்சிங்க, என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது. நானும் ஒரு என்ஜினியர், MBA எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த துறையில் எனக்கு ஒரு அறிவு இருக்குது. அப்போ உதயச்சந்திரன் கூட வரல, இந்த துறைக்கு உதயச்சந்திரன் வரல. அப்போ அவர் வேறு துறையில் இருந்தார், பொறுப்பில் இருந்தார். அப்போ நாங்கள் அவரை கூப்பிட்டு கேட்டு பேசின பொழுது என்னென்ன செஞ்சுருக்காரு, என்னென்ன செய்யலைன்னு தெரிஞ்சது. அவங்களுக்கும் ஏஎஸ்ஐக்கு இருக்கிற பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட விரும்பலை. நாங்கள் என்ன சொன்னோம், எப்போ இது அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னப்போ மத்திய அரசாங்கம் ஸ்ரீராமன் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் போனார். அவரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகலை. அவங்க ஏஎஸ்ஐயில் அந்த அமைப்பு அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு பெரிய ப்ரொஃபஷனலாக இல்லை, அதான் நிஜம். ஆனால் அவங்க அந்த ஆர்கியாலஜிஸ்ட் சொன்னதான் விதின்னு இருந்தாங்க. ஸோ ஸ்ரீராமனை கூப்பிட்டு பேசி அவரை அந்த இடத்துல கண்டினியூ பண்ண சொல்லி முயற்சி எடுத்தோம். ஏன்னா தமிழக அரசாங்கத்துக்கு பட்ஜெட் கிடையாது அந்த டயத்தில். அதனால் அவரை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்க முயற்சி பண்ணால் அவர் செய்யலை. அதனால் கோர்ட் உத்தரவு அந்த டயத்தில் வந்தது. அது வந்த பொழுது நாங்கள் அந்த முடிவு எடுத்து எடப்பாடியார் அவர்கள் இதுக்கு தனியாக ஃபண்டு ஒதுக்கி நம்மளே செய்வோம் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார். ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண முடிஞ்சுதாங்க. அப்போ உதயச்சந்திரன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். உதயச்சந்திரன் அவர் திறமையான ஆஃபீஸர் தான். இந்த துறையில் அவருக்கு அக்கறை, ஆர்வம் நிறையா இருந்தது. அதனால் அவரை இவன் முடிக்கும் என்றாய்ந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த துறையில் போட்டு அவர் அதில் முழு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்த வச்சோம். 22 பேர் கொண்ட டீம் அங்கே இந்த இடத்துல கீழடியில் போய் போட்டோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற 2 கிராமங்களையும் சேர்த்து 3 தனித்தனி அகழ்வாய்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டன. 100 ஏக்கர் அந்த இடத்துல எடுத்து மத்திய அரசாங்கம் 2 ஏக்கர்லாம் பண்ணாங்க. நம்ம 100 ஏக்கர்லாம் அங்கே எடுத்து ஆய்வு செய்து உலகெங்கும் இதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். இதில் டெக்னிக்கலாலாம் பெரிய ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. உலகத்தில் மிகப்பெரிய அகழ்வாய்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ
அதை விட ப்ரொஃபஷனலாக நம்ம வச்சுருந்தாங்க. ட்ரோன் இன்னைக்கு எல்லாம் ட்ரோன் பேசுகிறீங்க, அன்றைக்கே 4 ட்ரோன் வச்சு அந்த இடத்துல ஆய்வுகள் நிகழ்த்தணும். ஓகே, அதனால் ஸ்பெக்ட்ரோகிராஃபியாக இருக்கட்டும், ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா தொழில்நுட்பங்களையுமே இதில் பயன்படுத்தியிருக்கோங்க. அதனால் இதில் எந்த ஒரு குறைபாடும் யாரும் கை காட்ட முடியாது. மத்திய அரசாங்கம் இப்போ என்ன அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா, எப்படிப்பா அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ நம்ம 5 ஆய்வுகளில் சொல்லியிருக்கோம், தமிழ் நாகரிகம் 2500லேருந்து 2600 வருடங்கள் அந்த இடத்துல அகழ்வாய்வு செஞ்ச பொருட்கள் ஒரு 100 வருஷம் கேப்பில் நம்ம சொல்லியிருக்கோங்க. இவர் வந்து 1000 வருஷம் கேப் சொல்கிறாரு. 1000 வருஷம் கேப்பில் வந்து எப்படி நீங்கள் ஒரு பொருள் வந்து இது ஒரு கிபி 5ஆவது நூற்றாண்டுலேருந்து கிமு 5ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதை அவன் கேட்டிருக்கான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் நீங்கள் ஸ்டாலின்ட்ட பேப்பரை கொடுத்து நீங்கள் பேசுன்னு சொல்கிறது வந்து அரசியல். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதிமுக பண்ணுறது அகழ்வாராய்ச்சி, திமுக பண்ணுறது அரசியல். ஓகே, இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் தான். எதுங்க சார், இங்கே பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு அந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பொருட்களை மைசூரில் வந்து 6 வருஷம் 7 வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷனுக்கு வந்துச்சு. இவர் எந்த காலகட்டத்தில் அங்கே அனுப்புனான்ற நான் அந்த ரிப்போர்ட் படித்து பார்த்தேன். அந்த ரிப்போர்ட் முழுமையாக படித்து பார்த்தேன். அதில் வந்து இப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க யாரும் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கு. அவன் கேட்குற கேள்வி வந்து ஏதோ தமிழர் நாகரிகம் தொன்மையானது இல்லைன்னு அவன் சொல்லலை. அவன் மத்திய என்ன கேட்குறான்னா, எப்போ மாநில அரசாங்கம் 5 ஆய்வுகள் செஞ்சு ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ரிப்போர்ட் இது பண்ணி அந்த இடத்துல இருந்த நாகரிகத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது சார், பிரிக்கு கட்டுற ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியை வச்சு அதே திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க திருமங்கலம் தொகுதிக்கு ஒரு ஃபேக்ட்ரி இன்றைக்கி வந்து அலுமினியத்தை செங்கல்ல இணைச்சி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அன்னைக்கே தமிழுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அதை பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிரிக் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த பிரிக் அந்த செங்கல் வந்து என்ன மாதிரி கட்டப்பட்டது, என்ன தொழில்நுட்பம் நம்ம அன்னைக்கு வச்சிருந்தான்னு சொல்லி இவங்க மாதிரி சும்மா அறிக்கை விட்டுட்டு இரும்பை கண்டுபிடிச்சேன் தமிழ்னு சொல்லிட்டு போகல. நாங்கள் அதில் அலுமினியம் வந்திருக்குன்னா எப்படி அலுமினியத்தை அவன் ப்ராசஸ் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல என்னென்ன தொழில்கள் இருந்தது, இது எல்லாத்தையும் ஆய்வறிக்கை கொடுத்துருக்கோம். ஒன்றுக்கும் இது இத்தனை வயசு, இது இத்தனை வயசு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கீழடியில் மனிதர்கள் தமிழில் பேசிக்கொண்டிருந்தார்கள், தமிழில் அழகாக எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த எழுத்து வடிவம் சிந்துவெளி சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எழுத்துக்களோட ஒத்துப்போகுது. அதில் என்னென்ன பெயர்கள் இருக்குது, இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்குள்ளே அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அந்த கீழடி நாகரிகம் தமிழன் நாகரிகம் அதுக்கும் தொன்மையானதாக இருக்கணும். ஏன்னா அவன் அப்போ மொழி வச்சுருந்தானா, அன்றைக்கி ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தானா, அதுக்கு முன்னால் எத்தனை வருஷம் முன்னால் இருந்திருக்கணுன்றது நீங்கள் உங்கள் முடிவு விட்டுறோம். 5300 சொல்கிறதுக்கு அதான் காரணம். இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியலையே. எனக்கு வந்து அதில் வந்து அந்த ஆய்வு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கம் கேட்ட கேள்வி இதுதான். இதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவங்க பதில் சொல்லணும். இது வந்து நம்ம செஞ்ச 5 ஆய்வறிக்கைகளை ஒரு வார்த்தை பேசலையே ஸ்டாலின் வந்து. இப்போ ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜாவும் இது பேசுகிறாங்கன்னா யாராவது அந்த 5 அறிக்கை, அதாவது உங்கள் உதயச்சந்திரன் தான் இங்கே இதை கூடிய தான் வச்சுருக்கிறீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அறிக்கையும் எடப்பாடியார் அவர்களால் வெளியிடப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் டிஜிட்டல் போட்டு உலகம் முழுக்க நாங்கள் பரப்பிட்டு இருக்கோம். அதை பாருங்க. அதில் யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா மத்திய அரசாங்கத்தில்? இல்லை வேற எந்த அரசாங்கத்திலையும் கேள்வி கேட்டாங்களா? இந்த கேரளாவில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க நம்ம அகழ்வாய் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கிறதுக்கு வந்து கற்றுட்டு போய் அதை எல்லாத்தையுமே அவன் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து உலகெங்கும் பேசப்படக்கூடிய ஒரு தொல்லியல் துறையை கட்டமைத்தது அண்ணன் எடப்பாடியார். அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 2 கோடி ஒதுக்கிட்டு இருந்த துறைக்கு வருஷத்துக்கு 105 கோடி ஒதுக்குனா என்ன அர்த்தம்? 22 மடங்கு அதிகமாக வந்து அதுக்கு போட்டு, என்ன மாதிரி ஒரு அமைச்சர் முழு நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்கள் இப்போ எத்தனை யார் அமைச்சர்னா தெரியுமா உங்களுக்கு? தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்கந்தனது ஒரு ஆர்வத்தால் ஒரு சைட் ஒரு அடிஷ்னலாக வச்சுருக்காரு. அவருக்கு ஏற்கனவே இருக்க துறை 2 பெரிய துறை இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ப்ளஸ் வந்து இந்த தொல்லியல் துறைக்கு முழு நேரம் ஒரு அமைச்சர், ஒரு கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல, அந்தளவு முக்கியத்துவம் தானே கொடுத்துருக்காங்க. கொடுத்தது அதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கல்ல. இன்றைக்கி அது ஏதாவது பண்ணீங்களா? இன்றைக்கி எவ்வளோ சார் ஃபண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க. உங்கள் ஸ்டாலின் அவர்கள் இது இருந்தால் சொல்லட்டும், சொல்லிட்டு பேசட்டும். இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுடைய உச்சகட்டம். ஏதோ வந்து பண்ணிட்டு போவாங்க, குழந்தைய பெற்று கொடுத்துருவோம், நீங்கள் பேர் வைப்பீங்க.
இது என்ன கொடுமை? அது அடுத்த வீட்டுக்காரன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது முறையா? இது வந்து யாரு எப்பா ஒரு ஒரு விஷயத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் 1000 பேர் வரலாம், அந்த துறைக்கு அமைச்சர் தானே பேசணும். அதனால தான் எடப்பாடியே என்ன பேச சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாகணும்னு சொல்லிட்டு நீங்க கேள்வியில் போய் நின்றுக்கிட்டு அமைச்சர் பாண்டியராஜனுக்கு நன்றி, அதை விட உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றின்னு அங்கிருந்து பேசிட்டு போறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? எப்பா இது வந்து அரசு ஒதுக்குற பணம், எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குற பணம். ஓகே, நீங்க என்ன ஒதுக்குனீங்கன்னு சொல்லுங்க, நான் இது வந்து செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. இரும்பு வந்து தமிழன் கண்டுபிடித்தான் என்பது எவ்வளவு முக்கியமான ஆராய்ச்சியோ அதை விட முக்கியமான ஆராய்ச்சி உலகத்திலேயே முதல்ல மனிதன் நடமாடிய இடம் பற்றப்பெரும்புதுன்றது. நீங்க ஏன் அந்த பற்றப்பெரும்புரை விட்டுட்டீங்க? ஏன் அது வந்து அதில் விவரம் இல்லையா? அஞ்சு கட்ட ஆய்வு பண்ணியிருக்கோம். ஏன்னா பற்றப்பெரும்புது நார்த் தமிழ்நாடு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து தென் தமிழ்நாடு முக்கியம், வைகைன்னு பழகிட்டீங்க. ஏன் மிச்ச நதிகள்லாம் முக்கியம் இல்லையா? தென்பெண்ணை ஆறு முக்கியம் இல்லையா? அந்த இடத்துல நாகரிகம் இல்லையா? தமிழன் நாகரிகம் எல்லா நதிகளையும் சார்ந்து இருந்திருக்கு. நதிகளே இல்லாத கடல் சார்ந்தும் இருந்திருக்கு நம்ம நாகரிகம். ஆழ்கடல்ல ரிசர்ச் பண்றதுக்கு 5 கோடி ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியாரோட அரசு. நீங்க பூம்புகார்னு சொல்றீங்க. இன்னைக்கு பூம்புகார்ல கலைஞர் வந்து அதுக்கு பேனா வச்சு வசனம் எழுதுவாரு. ஆனா பூம்புகார்ல அகழ்வாராய்ச்சி முதல்ல போட்டது புரட்சித் தலைவர் காலத்துல. அதை யாரும் மறந்துடாதீங்க. 1980 புரட்சித் தலைவர் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் வந்த அகழ்வாய்வு தான் பூம்புகார் அகழ்வாய்வு. இது மாதிரி ஒன்றுனே நான் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிப்போர்ட்டில் தந்திருக்கிறேன். என்ன கண்டுபிடித்தோம், எத்தனை பொருட்கள் கண்டுபிடித்தோம், அதை எங்கே காட்சிப்படுத்தினோம், அதை எப்படி வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம், எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் வந்து கீழடி என் தாய்மொழின்னு எடப்பாடியாக சொல்வதற்கு உரிமை இல்லாமல் யாருக்கு சொல்ல உரிமை இருக்கிறது உரிமையாக கேட்குறேன். நான் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற தமிழர்கள் 6000 பேர் இருந்த இடத்துல கீழடியை காட்சிப்படுத்தியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி தான். ஆமா, அது இங்க பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருங்க. ஏன்னா இது இந்த ஆர்ப்பாட்டமே எந்த அளவுக்கு கேலிக்குறியாக மக்கள் பார்க்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதனால வந்து இதுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு நாங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. மக்கள் மனதில் நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நன்றி, தேங்க்யூ.